ஹாய் விவர்ஸ், போன கதையில் திருஞான சம்பந்தர் கண்ணப்பரை பார்த்து பரவச நிலையை அடைஞ்சதோடு பார்த்துருந்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியை பார்ப்போம். இதுக்கப்புறம் அவர் திரு ஒற்றியூருக்கு வராரு. மயிலாப்பூரில் சிவனேசங்கிற ஒரு வணிகர் இருந்தார். அவரு ஒரு சிவனடியார், பெரிய செல்வந்தர். திருஞான சம்பந்தர் மேலே அதிக அன்பு உடையவர். அவருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பூம்பாவை அப்படிங்கிற பேரு சூட்டுறாரு. அந்த குழந்தைய வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு திருஞான சம்பந்தருக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு 7 வயசு இருக்கும்போது பூ பறிக்கிறதுக்காக நந்தவனம் போது அந்த பொண்ணு பாம்பு கடிச்சு அந்த பொண்ணு இறந்துருது. எவ்வளவு முயற்சி பண்ணி காப்பாற்ற முடியாதனால அந்த பொண்ணை திருஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி தானே வைக்கணும் முடிவு பண்ணோம். அதனால அந்த பொண்ணோட சாம்பலை எடுத்து ஒரு குடத்துல வச்சிருப்போம் அப்படி முடிவு பண்றாரு. இது மட்டும் இல்லாம அந்த குடத்துக்கு பக்கத்துல முத்து மாலை, புடவை இதெல்லாம் சாத்துறாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு திருஞான சம்பந்தர் திரு ஒற்றியூருக்கு வராரு. அந்த நேரத்துல மயிலாப்பூர்ல இருந்து திரு ஒற்றியூர் வரைக்கும் பந்தல் அமைச்சு அவரை போய் பார்த்து நடந்தது எல்லாமே அந்த வணிகர் சொல்றாரு. இதை கேட்ட திருஞான சம்பந்தர் மயிலாப்பூருக்கு போய் கபாலீஸ்வரை வணங்கிட்டு அந்த குடத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு அந்த வணிகர்கிட்ட. அந்த வணிகரும் அந்த குடத்தை எடுத்துட்டு வராரு. குடத்தை கோபுரத்துக்கு நேரம் வைக்க சொல்றாரு. அந்த இடத்துல அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் அந்த ஊர்ல இருக்கிறவங்களும் மற்ற ஊர்ல இருக்கிறவங்களும் சமணர்களும் நிக்கிறாங்க. அந்த நேரத்துல திருஞான சம்பந்தர் மட்டிட்ட அப்படின்னு ஆரம்பிக்கிற திருப்பதியத்தை பாடுறாரு. அந்த பொண்ணை 9 முறை பூம்பாவாய் அப்படின்னு அழைக்கிறாரு. இறுதியா உறிஞ்சாய வாழ்க்கை அப்படின்னு திருப்பதியத்தை பாடி கபாலீச்சரம் அமர்ந்தான் பெருசாந்தி காணாமல் போதியோ பூம்பாவாய் அப்படின்னு 10வது முறையா அவரு அழைக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி அந்த குடம் உடைஞ்சு அந்த பொண்ணு எழுந்து வருது. அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்குமோ அதே வயசுல அந்த உருவத்துல அந்த பொண்ணு வருது. அதாவது 12 வயசுல அந்த பொண்ணு இருக்க வேண்டியது 12 வயது பெண்ணா அந்த பொண்ணு வெளியே வந்தது. இப்ப திருஞான சம்பந்தர் திருக்கடை காப்பு சாத்துறாரு. அடியார்கள் எல்லாமே சிவநாமம் கோஷம் எழுப்புறாங்க. ஆனந்த கூத்தாட்டமும் போடுறாங்க. தேவர்கள் எல்லாருமே பூ மாறி பொழிகிறாங்க. வணிகரான சிவனேசன் பூம்பாவைய திருமணம் செய்யறதுக்கு திருஞான சம்பந்தர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு திருஞான சம்பந்தர் இது தகாது, சிவனோட அருளால உங்க பொண்ணை மீட்டு தந்திருக்கேன். இப்ப இந்த பொண்ணுக்கு நான் தந்தை ஸ்தானத்துல இருக்கிறேன் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்றாரு. பூம்பாவையும் சிவனை நினைச்சு தவம் செஞ்சு சிவனோட கலக்குறாங்க. இந்த கதையோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.